ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வல்லாரையிலே வச்சு ரோல் செய்து பார்ப்போம்மா. வல்லாரையில் எப்படித்தான் பிள்ளைகளை கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க இல்லையா, பெரிய அக்கா சாப்பிட்றாங்க இல்லையா, இதை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். குட்டீஸும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. சோட்டி சென்றாலே நம்ம வீட்டைக்கு சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிலில் பொரிக்காது, இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் செய்வோமா? ஓகே, தாளிக்கிற சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வல்லாரையிலையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வல்லாரை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதில் வல்லாரை போட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு தெரியாது, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் கடுகு, வடைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நச்சீரகம், பெருஞ்சீரகம் இதை போட்டு பொரிச்சு கொள்ளுங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம எவ்வளோ வல்லாரை எடுத்து வச்சுக்கோமோ அதையும் நல்லா ஆட் பண்ணுங்க. நிறைய வல்லாரை போட்டிங்கன்னா நல்லா க்ரீன் கலர் வரும், பிள்ளைகளும் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுங்க. அந்த வல்லாரை நல்லா சுருங்கி இந்த அளவு ஸ்டேஜுக்கு வரணும். வல்லாரை போட்ட மட்டும் தெரியாமல் இருக்கணும், அப்படி இருக்கும். இது என்ன செய்யுங்க, பிளெண்டரில் மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 கப் மாவு எடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கொட்டி கொஞ்சம் சீனி போடுங்க, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கொள்ளுங்க. நல்லா பிசைஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா சாஃப்டான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இப்படி நெய்ச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக இறைச்சி இவ்வளோ விருப்பமாக எடுக்கலாம். பிள்ளையை சாப்பிடாத மரக்கறி எல்லாம் இதுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுங்க, தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. நாங்கள் என்ன செஞ்சுக்கோம், செமண்டின் எடுத்துருக்கோம். செமண்டினோட வேக வச்ச கார்ன் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதோட வெங்காயம் எல்லா மரக்கறியும் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இறைச்சி ஆட் பண்ணலாம், முட்டை ஆட் பண்ணலாம், ஸ்டஃபிங் வைக்கிற நீங்கள் விருப்பமாக அதெல்லாம் ஆட் பண்ணலாம். குட்டீஸுக்கு பிடிக்காத மரக்கறிலாம் இதில் ஆட் பண்ணி கொடுங்க, செம்மையாக இருக்கும். அப்புறம் கொச்சிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் நச்சீரகம் பெஞ்சீரம் போடுங்க சமைப்பாட்டுக்கு. நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க. நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்ததுக்கு பிறகு ஸ்டஃபிங் என்ன செய்ய போகிறோம், நம்ம உள்ளே வச்சு செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும், வித்தவுட் ஆயில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும், உப்பு பார்த்து உப்பு அளவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நம்ம வச்சுக்கோம் தானேம்மா, அது ஒரு 10-15 நிமிஷம் அது ஊறினா காணும். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நம்மளோட இந்த அளவு தின்னில் நீங்கள் இந்த அளவு மெல்லிசா நல்லா எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குது. நல்லா கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம வச்சு ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ரோல்ஸ் மாதிரி எடுத்து அந்த உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஒரு விருப்பமான ஷேப்பில் வச்சு மடிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் குட்டீஸுக்கு விருப்பமான, நாங்கள் சும்மா நார்மலாக ரோல்ஸ் மாதிரி தான் எடுத்துக்கலாம். கட்டர்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அது இன்னும் பிள்ளைகளுக்கு விருப்பமான என்ன விருப்பம், அவங்களுக்கு என்ன விருப்பம், பூ இல்லை காய் அப்படி எல்லாமே டால் அவங்களுக்கு விருப்பமான ஷேப் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். ரோல்ஸ் மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு மேலே என்ன செய்யுங்க, கொஞ்சம் முட்டையை ஒன்று அடித்து மேலே ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும், வெளியே கொஞ்சம் பொலிஷாக நல்ல முறுமுரண்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணி பாருங்கள், இன்னும் செம்மையாக இருக்கும். இது என்ன செய்ய போகிறோம், 180 பாகைசியில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு 25 நிமிஷமோ 30 நிமிஷம்னாலும் ஓகே, அவனை பொறுத்து இருக்கி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க, வேக வச்சு அவனில் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டேஸ்டியான ஆல் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கீங்களா, இது கட்டாயம் உதவும் உங்களுக்கு. டயட்டில் இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, ரோல் சாப்பிடணுமா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி ஏற்கனவே என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம் இப்படி ஹெல்த்தியாக, அதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசியாக அது ஓகே வேகுனதுக்கு பிறகு எடுத்து பிரித்து பார்த்தா அட வாவ், செம்ம டேஸ்ட்டாக. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.